இந்த மான்சூன் டைமில் நீங்கள் முக்கியமாக போக வேண்டிய பிளேஸு கேரளாவில் இருக்கக்கூடிய அதிரப்பள்ளி ஃபால்ஸு. ஸோ இந்த பிளேஸுக்கு நீங்கள் வித்தவுட் உங்ககிட்ட ஓன் வெஹிக்கிள் இல்லைனாலுமே எப்படி போகிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மோர் ட்ராவல் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முதல்ல நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ட்ரெயின் ஆப்ஷன் இருக்கும். மார்னிங் தான் எல்லா ட்ரெயினுமே இருக்கும். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுற ட்ரெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். இது மார்னிங் 4 o'clock எடுப்பாங்க கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து. ஒரு 7:10 அவங்கள போய் சாலக்குடியிலே இறக்கி விட்ருவாங்க. அது இந்த கோயம்புத்தூர் டு பாலக்காடு ரூட்டெல்லாம் சொல்லவே வேண்டாம். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சரியான மழை. கோயம்புத்தூர் டு வாளையார் தாண்டின உடனே மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாலக்காட்டுலாம் சரியான மழை. அப்படியே போக போக திருச்சூரெல்லாம் பார்க்குறதுக்கே வியூஸே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் கொஞ்ச நேரம் தான் ட்ராவலு. ஸோ உள்ளே உட்காந்துருக்காமல் வெளியே வந்து வியூஸும் கொஞ்சம் பாருங்கள். இப்போ நம்ம ரைட்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாலக்குடியில் தான் இருக்கோம். சாலக்குடி எதுக்கு வந்திருக்குன்னா நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் விசிட் பண்ணுறதுக்காக தான் சாலக்குடி வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூர் வந்துட்டு திருச்சூர்லேருந்து சாலக்குடி இப்போ ரீச் ஆகிட்டோம். நீ போயிட்டு கேஎஸ்சிடி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அதிரப்பள்ளிக்கு நம்ம பஸ் ஏறிட்டு கன்டினியூ பண்ணுறோம். ஒன்ஸ் சாலக்குடி நீங்கள் ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோ பிடிங்க. ஆட்டோக்கெல்லாம் ஓவர் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோவில் நீங்கள் தாராளமாக போகலாம். கேரளா சைடு நீங்கள் மேக்ஸிமம் போனாலே ஆட்டோவில் நீங்கள் போகலாம். ஓவர் சார்ஜ் பண்ணவே மாட்டாங்க. ஆட்டோவில் நீங்கள் ஏறினீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் கேஎஸ்சிடி பஸ் ஸ்டாண்டு போனோடனே முன்னாடியே அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு பஸ் நிற்கும். அப்படி தெரியலனா கூட நான் வீடியோலையும் காட்டுறேன் பாருங்கள். அப்படி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஒன்ஸ் தான் அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு பஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஏறி உள்ளே உட்காந்தோன்னே ஒரு ஜன்னல் சீட்டாக பார்த்து உட்காந்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வியூஸ் பார்க்கறது கரெக்டாக இருக்கும். பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னா 10 பர்சனுக்கு 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதோட ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். ஏன்னா அங்கே எல்லாம் ஃபுல்லாக பஸ் ஸ்டாப்பு நிப்பாட்டி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியானால கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். இது நாங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் ஸ்பாட் பண்ணோம். அது அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து ரிவர் போயிட்டுருக்கோம். அந்த சைடு ஃபாரஸ்ட்டு, இந்த சைடு ரோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா யானை வந்து ஒரு யானை தண்ணி குடிச்சிருக்கு, ஒரு சிங்கிள் யானை. அதெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு உங்களை கொண்டு போய் அதிரப்பள்ளியோட என்ட்ரன்ஸ் முன்னாடியே இறக்கி விடுவாங்க. நீங்கள் இறங்கினோன்னே டேரெக்டாக டிக்கெட் கவுண்டருக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டிக்கெட் கவுண்டருக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஆளுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 60 ரூபா. இது நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அது நிறைய போட்டிருந்தாங்க ரேட்டு. ஸோ நீங்கள் ஒரு பர்சனுக்கு 60 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா டிக்கெட் காமிச்சிட்டு ஒரு 600 meters அவ்வளோதான் நீங்கள் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கனாலே அங்கே அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததே நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வியூஸ் எல்லாம் அப்படியே கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வியூஸ் மட்டும்தான். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நாங்கள் அப்படியே மேலேயும் பார்த்துட்டு மேலேருந்து அப்படியே அந்த தண்ணி கீழே விழுகிறத பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோவே பார்த்தீங்கன்னா அது நாங்கள் போன டைமில் ஃப்ளோ கொஞ்சம் அதிகம். ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ மேலே பார்த்துட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு க்ரௌடு கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தாங்க. ஏன்னா சண்டேனால நான் போன சண்டே. ஸோ க்ரௌடு கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தாங்க. மேலே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கீழே வந்துட்டோம். கீழே இறங்குறது பார்த்தீங்கன்னா ஈஸி. அது நான் இப்போ சொல்கிறேன் மேலே வருவேன். ஓகே, கீழே வந்துட்டிங்கன்னா அது ஒரு 10 to 20 minutes ஆகும் நீங்கள் கீழே வரதுக்கு. கீழே வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்டெப்லேருந்து ஃபுல்லாக கூட கீழே இறங்கிருக்க மாட்டீங்க. அப்படியே மலை சாதல் மாதிரி வீசும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் பெய்யாது. அந்த ஃபால்ஸ்லேருந்து வர அந்த சாதல் தான் வீசுது. நம்ம அதில் போய் நீங்கள் சும்மா நின்னாலே போதும், ஃபுல்லாக நீங்கள் நனைஞ்சிருவீங்க. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு கவர் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. மொபைலு, பஸ்ஸு இல்லை ஏதாச்சும் எலக்ட்ரானிக் ஐட்டம் எடுத்து போகிறீங்கன்னா அதை சேஃபாக வச்சுக்க. ஏதாவது ஒரு கவர் ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸு விழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கயிறு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அந்த இடத்த தாண்டி நிறைய பேர் போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. ஒரு ஃபோட்டோ வீடியோஸ்க்காக கொஞ்சம் ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சுனால அது பெரிய பிரச்சனையாயிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அவங்க போட்டிருக்க லிமிட்டுக்குள்ளே மட்டும் நின்று அங்கே நின்னாலே போதும், நல்லாவே தெரியும் வியூஸ் எல்லாம். ஸோ சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க ரிட்டன். இந்த மான்சூன் மந்த்துக்குள்ளே நீங்கள் போய் ஒரு தாட்டியாட்டு விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனா மிஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளோ நல்லா இருக்குது, ஃப்ளோவும் அதிகமாக இருக்குது. ஸோ சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே ஏறது பார்த்தீங்கன்னா
கீழே இறங்குறது கூட ஈஸி, இறங்கிடலாம். மேலே ஏறது பார்த்தீங்கன்னா நாக்கு வெளியே வந்துடும். அசால்ட்டாக கீழே இறங்கி வந்துடலாம், ஆனால் மேலே ஏறி போகிறது தான் கைஸ் கஷ்டமே. எப்படியோ தப்பி திணறி அப்படியே மேலே ஏறி வந்துட்டு ஒரு டீ ஒன்று கடையில் குடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். கீழே இறங்கினோடனே எங்களுக்கு பஸ்ஸு வந்துருச்சு. ஸோ பஸ்லேயே நாங்கள் ரிட்டன் சாலக்குடியும் வந்தாச்சு. ஒன்ஸ் நீங்கள் அதிரப்பள்ளியிலேருந்து கிளம்பி சாலக்குடி வந்தோடனே நீங்கள் ரிட்டன் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போயிடுங்க. போயிட்டு இதுக்கு நீங்கள் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா சாலக்குடியிலேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் வரீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு 3 ட்ரெயின் நான் சொல்கிறேன். டைரக்ட் ட்ரெயின் சாலக்குடியிலேருந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பூனே எக்ஸ்பிரஸ். நீங்கள் 4 மணிக்கெல்லாம் நீங்கள் சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கீங்கன்னா 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா பூனே எக்ஸ்பிரஸ் வரும். அது 4 hours ட்ராவலு. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா 5:30 வரும் அந்த ட்ரெயின். அது 4.5 மணி நேரம் ட்ராவலு. அடுத்து நீங்கள் 6:30 தான் வரீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதுவுமே 4.5 மணி நேரம் ட்ராவலு. இது எல்லாமே நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு 1 டே கண்டிப்பாக ஓகேவாக இருக்கும். ஸோ இந்த 3 ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூருக்கு தான் சொல்லியிருப்பேன். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வேறு சிட்டிலேருந்து வரீங்கன்னா இந்த ட்ரெயின் போகக்கூடிய ரூட்டில் உங்கள் சிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதே ட்ரெயினில் ரிட்டர்ன் போயிடலாம். ஸோ நான் கோயம்புத்தூருக்கு தான் வந்து ரீச் ஆனேன் நைட்டு. நான் ரீச் ஆகும்போது மணி வந்து 11. ஸோ 1 டேயில் நீங்கள் கண்டிப்பாக அதிரப்பள்ளி ஃபால்ஸை விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 1 டே ட்ரிப்பில் நீங்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸை நல்லா பார்த்துட்டு வரலாம். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட வெஹிக்கிளே இல்லை, காரும் இல்லை, பைக்கும் இல்லைனாலுமே நீங்கள் 1 டேயில் அதிரப்பள்ளியை நீட்டாக பார்த்துட்டு வரலாம். ஸோ கைஸ் நம்ம இப்போ ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஹோல் ட்ரிப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோவர் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ அதிரப்பள்ளி சோலோ ட்ராவல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் அவசரமாக பிளான் பண்ணி போயிட்டு வந்தேன். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சனிக்கிழமை நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு சண்டே மார்னிங் நான் கிளம்பி போயிட்டு நைட்டு தான் நான் ரூமுக்கே வந்தேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது 1 டே ட்ரிப்பாக போக முடியுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எங்கேயாச்சும் 1 டே ட்ரிப் போய் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக போய் vlog பண்ணி நான் போடுறேன். ஸோ இதே மாதிரி மோர் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும்.